மகா மீரா கொடு. செல்வி கொட்டிரு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப பயந்துட்டோம் சீதா. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தான் உன்னை காப்பாத்தி இருக்கு. சீதா, நீ நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டனா மன்சூர் சாப்பிடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். ஐயோ அப்பா, நீ நல்லபடியா திரும்பி வந்துட்டலம்மா, அதுவே போதும். ராம், சீதா உள்ள கூட்டிட்டு போ. சீதா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. சீதா வா. சீதா ஒரு நிமிஷம், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. சேது, சீதா பாவம் இப்பதான் வந்திருக்கா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா பார்க்கவே. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சேது. இப்ப என்ன அவசரம்? ராம், நீ சீதாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. மகா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம்ல. சீதா, நீ சொல்லுமா. சுபாஷ், புரியாம பேசாதீங்க. அங்க பாருங்க, பாவம் சீதா இவ்ளோ டயர்டா இருக்கா. பரவாயில்லையே, சீதான்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க. டயர்டா இருக்கான்னு வேற சொல்றீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. ராம், நீ உள்ள கூட்டிட்டு போ. வா சீதா வா. என்னாச்சு ராஜசேகர்? எவ்வளோ ட்ரை பண்ணோம் சார், எஸ்கேப் ஆயிட்டோம் சார். நடுவில் ட்ரெயின் வேற கிராஸ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைச்சதா? வந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. விசாரிச்சா திருட்டு வண்டியா சார். சார் 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 வாங்க சார். வணக்கம் சார். சார், இவர் ராஜசேகர், கிரைம் நடந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். ரொம்ப நன்றி சார். எப்படியோ சீதா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டா. உங்க ஆளுங்க வந்துதான் உங்க மருமகளை சரியான நேரத்துல காப்பாத்திட்டாங்க. உங்க சன் லொகேஷன் ஷேர் பண்ணாம இருந்திருந்தா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விபரீதம் நடந்திருக்கும். ஆமாமா, சீதா பொழைச்சதே எங்க ராம் பண்ண புண்ணியத்தினாலதான். சாரி சார், குற்றவாளிகளோட முடிஞ்ச வரையும் போராடி பார்த்தோம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்க போயிடுவானுங்க? நம்ம கையில மாட்டிதான் ஆகணும். குற்றவாளிகளோட அடையாளத்தை ஏதாவது நோட் பண்ணீங்களா? மாஸ்க் போட்டிருந்ததால சரியா முகம் தெரியல சார். ஸ்கார்ப்பு கட்டியிருந்தானுங்க. ஆமாமா சார், மூஞ்சில துணி கட்டியிருந்தானுங்க. கோழ பசங்க. எவ்வளோ ட்ரை பண்ண சார், முடியல. குற்றவாளிகளோட ஹைட்டு உருவத்தை வச்சு சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். டீடைல் ரிப்போர்ட் ரெடி ஆனோன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். வரேன் சார். வரோம். பாயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், அவனுங்களை விட்டுறக்கூடாது சார். ஒரு 10 செகண்ட் லேட்டா போயிருந்தா கூட சீதாவுடைய உயிர் போயிருக்கும் சார். கொலகார பசங்க, எப்படியாவது அவனுங்களை பிடிச்சே ஆகணும் சார். கண்டிப்பா. போலீஸ் கண்டிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. தூக்கல போடணும் சார். இவனுங்களை எல்லாம் விடவே கூடாது. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ண உயிரோட புதைச்சிருப்பானுங்க. சார், இப்படியோ உங்க வீட்டு பொண்ணு உயிரோட வந்துட்டாங்கல்ல, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க சார். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், நான் கிளம்புறேன். வாங்க.
சீதாம்மா, இந்தாங்கம்மா உங்க கண்ணாடி கார்ல இருந்ததுமா. சீதா. சீதா, நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லக்கா, எதுவும் வேணாம். சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீதா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல பாஸ், எனக்கு ஒன்றும் இல்லை. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை நாங்க ரோட்ல இறக்கி விட்டு போயிருக்க கூடாது. என்ன சொன்னீங்க? அண்ணி, இனிமே நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம். மன்னிச்சிருங்க. சில்லுவண்டுகளா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவேனா? எனக்கு எதிரி இனிமே நீங்க மட்டும்தான். இது நாள் வரைக்கும் நான் யாரையும் எதிரியா நினைச்சதில்லை. ஆனா நீங்க எனக்கு எதிரிதான். இது வரைக்கும் நீங்க பார்த்த சீதா அம்மன் மாதிரி. இனிமே பார்க்க போற சீதா காளி, பத்ர காளி. இங்க பாரு, சித்தி சொன்னாங்கன்னு தான் மன்னிப்பு கேக்குறோம். ரொம்பலாம் மிரட்டாத. அதுக்கு பயந்தவங்க நாங்க இல்ல. அப்படியா? அப்புறம் ஹலோ, உன்னை எவனோ கடத்தினதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே எங்களை வேவு பாக்குறேன்னு அங்க வரேன் இங்க வரேன்னு பின்னாடி சுத்துன, இதுதான் உன் கதி. எங்க ரூட்ல வராம இருந்தா நீ தப்பிக்கலாம். நாங்களும் உன் ரூட்ல வரமாட்டோம். என்ன சொல்ற? அவ என்ன சொல்றது நல்லா புரிஞ்சிருக்கும். சில்லுவண்டுகளா, பேசிட்டியலா இல்ல இன்னும் இருக்கா? ஏன் பேச்சு போட்டி வச்சு அவார்டு கொடுக்க போறியா? ஆமா, என்ன பரிசு கொடுக்க போற? இருக்கு, பெரிய பரிசு இருக்கு. சில்லுவண்டுகளா, இன்னும் போலீஸ் என்கொயரி முடியல. என்ன கடத்தினவங்க நீங்க தான் உங்க பேரை அடிக்கடி சொல்லி அவங்க என்னென்னமோ பேச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். நாளைக்கு போலீஸ் விசாரணை இருக்கு. அப்போ கூட்டு களவானீங்கன்னு நீங்க தான் சொன்னதும் அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்பாங்க. எங்க அப்பா இன்ஸ்பெக்டருங்கிறதுனால இந்த போலீஸ் விசாரணை எல்லாம் எப்படிங்கறது எனக்கு தெரியும். ஏய், போய் தானே சொல்ற? ஆமா, போய்தான். ஆனா நிஜமா நடந்தா மாதிரி சொல்லுவேன். போலீஸ் அதை நம்பி உங்களை லாடம் கொட்டுவாங்க. இங்க பாரு, எதுக்கு போய் சொல்ற? நீதான் போய் சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே பேச போறது எல்லாமே போய் மட்டும்தான். இனிமே நான் பண்ண போற வேலையெல்லாம் பாருங்க. சீதா. இல்லக்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்ன சீதா, 3 பேரும் என்ன சொல்றாளுங்க? மன்னிப்பு கேட்பாங்களா? நான் மன்னிக்கணுமா? இவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க சீதா. யாராவது சொல்லி கொடுத்துதான் இவங்களை இங்க அனுப்பியிருப்பாங்க. வேற யாரா இருக்கும்? மகாலட்சுமியா தான் இருக்கும். ஹலோ, சித்திய பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஏய், என்ன வாய் நீளுது? பாப்பா, உங்க சித்திக்கிட்ட போய் சொல்லுங்க. நடந்த ஆள் கடத்தல்ல யாருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரியான எவிடன்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடைக்கும். சில்லுவண்டுகளா, உங்களை அனுப்புனவங்க கிட்ட போய் சொல்லுங்க.
இனிமேதான் ஆரம்பம். போங்க, ஓடுங்க. இவளுங்க விஷம். நான் தூக்கி வளர்த்தவளுங்க தான், ஆனா ரொம்ப மோசமானவளுங்க. வளர்ந்த இடம் அப்படி. அக்கா, அவங்கள சும்மா விடக்கூடாதுக்கா. பாஸ் அழுததா நான் கேள்விப்பட்டேன். நான் செத்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? சீதா, முன்ன மாதிரி இருக்காத, பாத்துக்க. சீதா, எனி டைம் கால் பண்ணுங்க, நாங்க வந்து நிப்போம். ஓகே? அப்பாவை வர சொல்லிட்டேன். இதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன சொன்ன அந்த தையக்காரி? வேற என்ன சொல்லுவா? ஈன்னு இழிச்சிருப்பா. என்ன மன்னிப்பு கேட்டதும் வாங்கிட்டாளா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சித்தி. அவளுக்கு டவுட் வந்துருச்சு. டவுட்டா? என்ன டவுட்? என்னாச்சுமா? நீங்க ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? மன்னிப்பு கேட்டா விட்டுருவேனா? எனக்கு எதிரியே நீங்க 3 பேரு தான். உங்களை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றா சித்தியாவ. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்ல சித்தி, நீங்களாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்க மாட்டீங்க. யாராவது சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. திமிரு பிடிச்சவ. அவளெல்லாம் காப்பாத்தாமையே விட்டுருக்கணும். ஒரேடியா போயிருப்பா. வேற என்ன சொன்னா? இது வரைக்கும் நான் யாரையும் எதிரியா நினைச்சதில்ல. இனிமே நீங்க தான் எனக்கு எதிரின்னு சொல்றா சித்தி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அம்மன் சீதாவா. இனிமே பார்க்க போறது காளியாம், பத்ர காளியாம். எவனோ கடத்தினதுக்கு நாம என்ன சித்தி பண்ண முடியும்? நம்மளுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சித்தி, தையக்காரி எங்களை டார்கெட் பண்ணிட்டா. இனிமே எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவா சித்தி. ராமண்ணாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஓ, சந்தேகம் வந்துருச்சா? நீங்க ஏமா ரியாக்ட் பண்றீங்க? அக்கா, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏய், நீங்க போங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். ஏய், எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் உனக்கு? 2 சித்திங்களும் சேர்ந்துதான் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் டவுட் தான். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. மகா, அந்த செந்தூரனுக்கு கால் பண்ணு. கொல்லாம ஏண்டா விட்டேன்னு கேளு. பணம் தரமாட்டேன்னு சொல்லு மகா. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்களே, உங்களை சொல்லணும். நீங்க சொன்னதுனாலதான் நான் கிட்னாப் பண்ண வச்சேன். இப்ப நான் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், போனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வசமா நாமளே போய் சிக்கிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா இருங்களேன். கண்டிப்பா பிரச்சனை வந்தா மகா என்ன சிக்க வச்சிருவா. அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சு, மகாவை நான் சிக்க வச்சிருவேன். அக்கா, என்ன சொன்னீங்க? என்னக்கா இப்ப சொன்னீங்க? அது வந்து நான் தப்பா எதுவும் நடக்க கூடாது, நீயும் நானும் சிக்கிட கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. சீதா உள்ள இருக்காளா? ஆமா, உள்ளதான் இருக்காங்க. அந்த மகாலட்சுமி உள்ளதானே இருக்காங்க? இல்ல சார், மறுபடியும் சேது ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. வரட்டும், இன்னைக்கு இருக்கு.
அழாதம்மா, நான் இருக்கம்ல. அப்பா பாஸ் மட்டும் வரலன்னா நான் செத்து போயிருப்பேன்பா. உங்களெல்லாம் விட்டு நான் செத்தே போயிருப்பேன். ஏம்மா சீதா, அப்படிலாம் பேசப்படாதம்மா. நீ கும்பிட்ட தெய்வம் கல்லுல சீதா, தெய்வம் உனக்கு பின்னால நின்று காவல் காக்கும். சரி, அழாம நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். என்ன? சரிப்பா. உன்னை அந்த பசங்க இறக்கி விட்டு போன எவ்வளவு நேரத்துல ரவுடிங்க கடத்தினாங்க? அது வந்து 5 நிமிஷம் இருக்கும்பா. ஓ, ஆமாப்பா, அவ்வளவுதான் இருக்கும். 5 நிமிஷம்னா அப்போ உனக்காண்டி அவனோ காத்து கிடந்திருக்கானோ? நீ வருவேன்னு உனக்கு முன்னகுட்டியே அந்த பயலுவா அங்க காத்து கிடந்திருக்கானோ? உன்னை கடத்திட்டு போகும்போது ஏதாவது வழி, ரோடு, அட்ரஸ் பத்தி பேசுனாங்களாமா? அதாம்மா, அந்த வழியா போ, இந்த வழியா போன்னு தெரு பேரோ, இடம் பேரோ, இல்ல பில்டிங் பேரோ, இல்ல அந்த பக்கம்னுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது வீடு பத்தி பேசினாங்களாமா? தெரியலப்பா, அப்படி பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. சரிம்மா, உன்னை கடத்தினதுல இருந்து நீ எப்படி தப்பிச்சியோ அது ஒரு கோர்வையா சொல்லு. அங்கிள், வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க தங்கச்சிங்க சீதாவை இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கடத்திருக்காங்க. அப்ப இது யதார்த்தமா நடக்கல, முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் போய் டீ எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, சில விஷயங்கள் தெரியாம இந்த வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சீதா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ போட்டிருந்த நகையை யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லப்பா, என் நகையெல்லாம் அவங்க எதுவுமே எடுக்கல. அப்ப அவங்களோட நோக்கம் திருட்டு இல்ல. மாப்பிள்ள, நல்லா யோசிங்க. சீதா காலேஜுக்கு வரேன்னு முத நாளே சொல்லியிருக்கா. அஞ்சலி, பிரியா, சத்யா இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போகும்போது வாமிட் வர மாதிரி டிராமா பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சீதாவை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. சீதாவை கடத்திட்டு அவங்க பணம் கேட்டு வீட்டுக்கு கால் பண்ணலையே. சோ அவங்க நோக்கம் பணம் பறிக்கிறது இல்ல, சீதா போட்டிருந்த நகையை எடுக்கிறதுக்காண்டியும் இல்ல. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, சீதாவை உயிரோட புதைக்க ஏற்பாடு பண்றாங்க. கிளியர் மாப்ள? இதுல எங்கேயுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதட்டம் இல்லாம, கான்பிடண்டா பிளான்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பியூர் மர்டர் பிளான் தான். அங்கிள், சீதாவை பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு சீதா என்ன தப்பு பண்ணா? நானும் அங்கதான் வரேன் மாப்ள. கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும். தனிப்பட்ட விரோதம், குடும்பம் சார்ந்த விரோதம், வியாபார போட்டி, அரசியல் போட்டி, இப்படி 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா சீதாவை கொலை பண்ண நினைச்சவங்க சீதாவுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாதவங்க. சீதாவை கொலை பண்ணத அளவுக்கு சீதாவுக்கு எதிரிங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லையே. இந்த குடும்பத்தை தவிர